சரி, ப்ரேயர் ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் புகழும் எல்லாருக்கும் அருளும் பொருளும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு உபநட்சத்திர ஜோதிடத்தில் ஒவ்வொரு காரகத்துவத்தை பற்றி பேசிகிட்டே வர்றோம். கிரகத்தின் காரகத்துவத்தை பற்றி பேசிட்டு வர்றோம். இப்போ போர்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். கிரகம் என்பது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள், அவயங்கள், உறுப்புக்கள். நம்ம உடம்பு வந்து கிரகங்களாக செயல்படுகிறது. 12 பாவங்களாக இயங்குகிறது. அப்போ இந்த 12 பாவங்களை இயக்குவது கிரகம். 12 பாவங்களையும் இயக்குவது கிரகம். உடல் அங்கங்களை, அதாவது உடலில் இருக்கக்கூடிய அகப்பொருளாக இருந்தாலும் சரி, புறப்பொருளாக இருந்தாலும் அது கிரகத்தினுடைய இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கிரகம் என்பது நம்முடைய அவயங்கள், நம்முடைய அங்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இந்த கிரகம் நம்முடைய அங்கங்களாக இருந்தால், இந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் நம்முடைய மனசு. கிரகம் நின்னது மனசு. கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிதோ அது மனசு. அது எந்த உபநட்சத்திரத்தில் நிற்கிதோ அது வந்து உயிர். அப்போ இந்த உடம்பை இயக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மனசுகிட்டையும் உயிர்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். இதுதான் நம்முடைய உபநட்சத்திர ஜோதிடத்தினுடைய அடித்தளம். நம்ம படிக்கிறது இப்போ இருக்கக்கூடிய உடல் அங்கங்களை பற்றி படிக்கிறோம். அதில் முதல் அங்கங்களாக 1ஆம் பாவம் ஜாதகருடைய உருவம், அவருடைய அங்க அவயங்களை பற்றி சொல்லும்போது முதல்ல வந்து தலை, 2வது முகம், 3வது வந்து கழுத்து, கை, தோள்பட்டை, இப்படி நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த 12 அங்கங்களை கிரகம் ஆளுகின்ற போது, அதுதான் இந்த இடத்துல. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது கிரகம் என்ன அப்படின்னா, கோளில் என்ன அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன்னா யார்? சுக்கிரன் நமக்கு என்ன கொடுக்க போகுது? இந்த சுக்கிரன் நமக்கு என்ன கொடுக்க போகுது? சுக்கிரன்கிட்ட என்ன இருக்குது, அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படி பேசும்போது சுக்கிரன்னா இன்னைக்கு மானுட சுகங்களுக்கு அத்தனைக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன் தான். இந்த மனித சுகங்களுக்கும் மனிதனுடைய சௌகரியங்களுக்கு அத்தனைக்கும் காரணமாக இருப்பது சுக்கிரனே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ சுக்கிரன்னா ஒரு பெண்மை, ஒரு பெண்ணு. சுக்கிரன்னா ஒரு பெண்ணு. ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க, ஈஸ்வர் படம் போட்டிருக்கானா இல்லையா? ஆமாங்க. அப்போ இந்த சுக்கிரன்னால என்ன அர்த்தம்? அது பெண்ணு. இது தாயாவும் இருக்கலாம், தாரமாவும் இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதுக்கு பெண் அப்படின்னு சொல்லிட்டாலும் அதுக்கு பேர் என்ன வந்துடுது? சுக்கிரன் வந்துடுது. அப்போ பெண்மை அப்படின்னால என்ன தெரியணும் நமக்கு? சுக்கிரன் அப்படின்னு. இந்த சுக்கிரனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிரன் வந்து நம்ம இந்த 12 கட்டத்துக்குள்ளே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 2வது வீடுக்கும் 7வது வீட்டுக்கும் அவர் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் சொந்த வீடு. 2வது வீடு வந்து குடும்பம். 2வது வீடு வந்து நம்முடைய சொத்து, நம்முடைய பணம். 7வது வீடு வந்து நம்முடைய மனைவி. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பமும் மனைவி தான். அப்போ இந்த குடும்பத்துக்கு காரணம் மனைவி தான். அப்போ மனைவி அப்படிங்கிறது ஒரு ஜாதகர், ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரனை தான் பார்க்கணும். சுக்கிரன் தான் முதல் விஷயம். 2வது விஷயம் 7ஆம் பாவம். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிரன் பொறுப்பேற்றுக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க, வயசுக்கு வந்தவுடனே அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கால் கட்டு அப்படிங்கிறது வந்து தான் திருமணம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பெண்மை அப்படின்னாலே நளினம், பெண்மை அப்படின்னாலே சாப்பிட்டு, பெண்மை அப்படின்னாலே
அது வந்து ஒரு சுகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மானுட சுகத்துக்கு காரகமாக இருப்பது சுக்கிரன், மனைவிக்கு காரகமாக இருப்பது சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் என்ன தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்போ சொகுசான விஷயங்களுக்கு சுக்கிரன் தான் காரகம். சொகுசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா அது சுக்கிரன். அப்போ சொகுசு அப்படின்னு சொன்னால் இனிமை, சுகம், இனிமை அப்படின்னா சுக்கிரன் தான் காரணம். இனிமையானவை, ரசனையானவை சுக்கிரன் தான் காரணம். அப்போ ரசனை அப்படின்னாலும் சுக்கிரன். அடுத்து கவர்ச்சி அப்படின்னாலும் சுக்கிரன். உற்சாகம் சுக்கிரன், உற்சாகம்னாலும் சுக்கிரன். அப்போ சுகபோகம் சுக்கிரன், ஆடம்பரம் சுக்கிரன், அலங்காரம், நம்ம என்னென்ன அலங்காரம் பண்ணுறோமோ எல்லாமே சுக்கிரன், இயற்கை அனைத்தும் சுக்கிரன். அதாவது இயற்கைக்கு மாறாக, அதாவது இயற்கைக்கு மாறாக இருக்கிறது சுக்கிரன். ஏன் இயற்கைக்கு மாறாகன்னு ஒரு வார்த்தை சுக்கிரன் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா கோள்களும் 7 கோள்களில் 6 கோள்கள் வந்து இப்போ இடத்திலிருந்து வளமாக சுற்றுகிறது. ஆனால் இது மட்டும் என்ன செய்தோம்னா ரிவர்ஸாக சுற்றுது சுக்கிரன். அப்போ இயற்கைக்கு மாறாக சிந்தித்தல், இயற்கைக்கு மாறாக சிந்திக்கிறது என்னன்னா சுக்கிரன். அதாவது தன்னை அர்ப்பணித்தல் சுக்கிரன், இணக்கமாக இருக்கிறது சுக்கிரன். அப்போ இணக்கமாக இருக்கிறது சுக்கிரன், இணங்கி போதல், ஒன்றோடு ஒன்று இணங்கி போகிறது சுக்கிரன். அப்போ சுக்கிரனுக்கு பாருங்கள் இவ்வளவு காரகத்துவம் இருக்குது. அப்போ ஒரு உற்சாகமாக இருக்கிறான் அப்படின்னா சுக்கிரன் வந்துட்டான்னு அர்த்தம், சந்தோஷமாக இருக்கான்னா சுக்கிரன் வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ ஒரு பெண் அப்படின்னா அது இது அர்த்தம். இப்போ உதாரணமாக சுக்கிரனுக்கு சுவை என்ன சொல்கிறோம்னா இயற்கை இனிப்பல்ல அனைத்தும் சுக்கிரன், இயற்கையாக இருக்கிற அனைத்து சுவைகளும் சுக்கிரன். அதே மாதிரி புளிப்பு சுவைக்கு சுக்கிரன், ஊறுகாய் இருக்கு இல்லையா, சுண்டி இழுக்கிறதெல்லாம் சுக்கிரன். இப்போ ஊறுகாய் பாருங்கள், மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், எந்த ஊறுகாய் போட்டாலும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை, அதாவது சலவாய், நம்ம ருசியை தூண்டி விடுவது எதுன்னா சுக்கிரன். பாருங்கள் ஊறுகான்னு சொன்னோன்னே எச்சி ஊறும். அப்போ புளிப்பு சுவை, அப்போ புளிப்புக்கு அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான் காரணம். அதனால தான் இது எதை சொல்கிறது அப்படின்னா, திருப்பதியினுடைய கோயிலுக்கு தலவிருச்சகம் வந்து புளிய மரம். அப்போ புளிப்பு பெருமாள் கோயிலில் புளிச்சாதம் தான் பிரதானமாக கொடுப்பாங்க. பெருமாள் கோயில் புளிச்சாதம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பெருமாள் கோயிலுக்கு அது ஒரு ஒரு விஷயம். அப்போ புளிப்பு சாதம். அப்போ அந்த புளிப்புக்கு யார் காரகம்னா மகாலட்சுமி தான் காரகம், அந்த சுக்கிரன் தான் காரகம். அப்போ சுண்டி இழுக்கிறதுலாம் சுக்கிரன். அப்போதனால தான் நம்முடைய காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சுக்கிரன் எங்கே உச்சமடைகிறார் அப்படின்னா காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்துல உச்சமடைகிறார். நீசமடைகிறது பாருங்கள் 6ஆம் இடத்துல நீசமடைகிறார். புதன் வந்து மகாவிஷ்ணு, அவர் உச்சமடைகிற இடத்துல அந்த உச்சமடையக்கூடிய புதன் உச்சமடைகிற இடத்துல நீசமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைகிற இடத்துல புதன் வந்து நீசமாகிறார். அப்போ காலபுருஷ தத்துவத்தின் பாதத்தில் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்போ ஒரு மனிதன் வந்து எப்போ எல்லாம் இந்த சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம வலிக்கு விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதத்தில் போய் நமக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ பொதுவாக சுக்கிரனை யாரை சொல்கிறோம் அப்படின்னா பெண்களை சொல்கிறோம். கலத்தரம் அப்படின்னாலே சுக்கிரன், பெண் கலத்தரம். ஆண் கலத்தரத்துக்கு செவ்வாய், பெண் கலத்தரத்துக்கு வந்து சுக்கிரன். பணத்துக்கு சுக்கிரன், அலங்காரத்துக்கு சுக்கிரன், ஆடம்பரத்துக்கு சுக்கிரன். டிப்டாப்பாக இருந்தான்னா சுக்கிரன்னு அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறணும். உறவு முறையில் வந்து சுக்கிரனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
மனைவியை சொல்கிறோம், அக்காவை சொல்கிறோம், அத்தையை சொல்கிறோம், பெரியம்மாவை சொல்கிறோம். அப்போ சின்னம்மா பெரியம்மா அவங்க எல்லாமே பெண் அப்படின்னாலே சுக்கிரன் தான். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, நம்ம கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களும் சுக்கிரன் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சுக்கிரனை பொறுத்தவரை இப்படி எடுத்துக்கிறோம். உடல் உறுப்புகளில் சுக்கிரனுங்கிறது சுரபிகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய சுரபிகள் எல்லாம் சுக்கிரனை தான் சொல்கிறோம். கருவிழிகளும் கன்னமும் சுக்கிரன். இந்த கன்னம் இருக்கு இல்லையா, அதுவும் சுக்கிரன். அதனால தான் ஒரு குழந்தைய பார்த்தோன்னா கன்னத்தை கிள்றது, கன்னத்தில் முத்தம் கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சுக்கிரனுங்கிறது சாஃப்டாக இருக்கக்கூடியது, கவர்ச்சியாக இருக்கக்கூடியது, அழகாக இருக்கக்கூடியது, சுண்டி இழுக்கக்கூடியதெல்லாம் சுக்கிரனுக்கு நம்ம வந்துடுது. அப்போ இடங்கள்லையே சொகுசானது, ஆடம்பரமாக இருக்கக்கூடியது, ஒரு நம்மளை பார்த்த உடனே கண்ணாடி கிளாஸ் இருக்கு இல்லையா, நம்மளை பிரதிபலிக்கக்கூடியது, கண்ணாடினாலே சுக்கிரன் தான். அப்போ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அம்மன் இருந்தால் அது சுக்கிரனாகவே நம்ம கருதணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சுக்கிரன் என்பது போக சக்தியையும் குறிக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம் கவனிங்க, சுக்கிரன் என்பது ஒரு போக சக்தியையும் குறிக்கிறது. அதாவது ஒரு ஒரு மனிதன் உருவாவதற்கு, ஒரு ஜீவன் உருவாவதற்கு காரணமாக இருக்கிற சுக்லம் சுரேனிதமும் இந்த சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ இந்த போகத்துக்கும் இந்த சுக்கிரன் தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கிறணும். அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இந்த சுக்கிரன்ட்டே வந்துடுது. இப்போ பாருங்கள், பூ அப்படின்னாலே சுக்கிரன், அட்ராக்ஷன். எந்த பூவை பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. வெள்ளி, உலோகத்தை பார்த்தோம்னா வெள்ளி இருக்கு இல்லையா, அந்த வெள்ளியை பார்த்தாலும் அது சுக்கிரன் தான். அப்படி ஒவ்வொன்றும் சுக்கிரனுக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். இப்போ கட்டில், மெத்தை, தலையணை, ஃபர்னிச்சரு, இது எல்லாமே சுக்கிரன் தான். ஒரு மெத்தை இருக்குது, தலையணை இருக்குன்னா அதுவும் சுக்கிரன் தான். வஸ்திரங்கள், அழகான ஆடைகள், பட்டு துணிகள், ஜரிகை, இது அப்படியே ஜரிகை துணி, இதெல்லாமே சுக்கிரனுக்கு வந்துடுது. இப்போ ஆபரணங்கள், அணிகலன்கள், அதாவது கணக்கில் காட்டாத பணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இசைக்கருவிகள் எல்லாமே, இசை, பாடல், நம்மளை சுண்டி இழுக்கிறது, நம்மளை மெய்மறந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சுக்கிரன்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்றோம். அப்போ வாசனை திரவியங்கள், செண்டு, வாசனை திரவியங்கள், இதுவும் நமக்கு சுக்கிரனாகவே, நறுமணமான பொருட்கள் எல்லாமே நமக்கு இந்த சுக்கிரன் தான் வந்துடுது. அப்போ உற்சாகமூட்டக்கூடிய பானங்கள், நம்ம உற்சாகமூட்டக்கூடிய பானங்கள் இருக்குல்ல, மதுபானங்களில் உயர் ரக மதுபானங்கள் எல்லாம் இந்த சுக்கிரனுக்கு தான் வந்துடுது. அப்போ பாட்டு பாடுறது, புலமை, சங்கீதம், இசை, நாடகம், இது எல்லாமே இந்த சுக்கிரன் கலையில் வந்துடுது. நடிப்பு, சொகுசான வாகனங்கள், பங்களாக்கள், வீடு, வாகனம் எல்லாமே இந்த சுக்கிரனுக்கு வந்துடுது. அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மளை மயக்குது, தன்னையே மறந்துடுது அப்படின்னு நம்ம எடுத்துறோம். அப்போ இதுலேருந்து அதனால தான் சுக்கிரனுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா பிருகு அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னால பிருகு, அதனுடைய பேர் பாருங்கள், பிருகு, உச்சனன், சுகி, கவி, சீரன், வெள்ளி, சுங்கன், பார்த்தவன், மலைக்கோல். சுக்கிரன் மலைக்கு காரணமே சுக்கிரன் தான். மழையை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த சத்தமே நம்மளை என்ன செய்யும்னா ஈர்க்கும், அது வாசனையே நம்மளை ஈர்க்கும் அப்படின்னு காப்பியன், சல்லியன், அசுர மந்திரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி சுக்கிரனை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த சுக்கிரன் நம்மளை இவ்வளோ விஷயங்களை நம்ம அந்த சுக்கிரனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 12 பாவங்களுக்கு பொறுப்பேற்று வந்துடுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி வந்துட்டா அதனால ஒவ்வொரு பாவத்திற்கும் பொறுப்பேற்றுறது உபநட்சத்திரமாக வந்துடுது.
இதுதான் நம்ம படிக்க வேண்டிய விஷயம். இப்போ சுக்கிரன் வந்து இதான் அடிப்படையான காரகத்துவம். அப்போ புளிப்பு சுவை, இப்போ ஊறுகாவை பார்த்தோன்னா நமக்கு ஏன் இழுக்குது, சுண்டி இழுக்குது, நம்மளை தூண்டுதுன்னு அர்த்தம். தூண்டி விடுவதற்கெல்லாம் சுக்கிரன் தான் காரகம். நம்மளை மயக்கிறது சுக்கிரன் தான் காரகம். புரியுதா ஈஸ்வர்? புரியுதா? புரியுதுங்க புரியுதுங்க. ஒருத்தன் வந்து தன்னை ஒரு மல்லிகைப்பூ வாசனை பார்த்தோன்னா அவனுக்கு எப்படி இருக்கு? ஒரு விதமான மயக்கம் ஏற்படுது. அந்த மயக்கத்துக்கு காரணம் யாரு? சுக்கிரன். அப்போ வண்டே மயங்கும் போது மனுஷனும் மயங்குறானா இல்லையா? ஆமா. இப்ப கலர் கலரா இருந்தா அதுக்கு பேர் என்னது? சுக்கிரன். சுக்கிரன். கண்ணாடி கிளாஸ் எல்லாம் சுக்கிரன். இப்ப ஜவுளி கடை சுக்கிரன், ஜவுளி கடை சுக்கிரன், வளை கடை சுக்கிரன், வளைவு கடை, ஜவுளி கடை, துணி கடை, இதெல்லாம் சுக்கிரன். யாருக்காவது பிடிக்காதா? இப்போ இந்த ஜவுளி கடைக்கு போறதுக்கு பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்கும் பிடிக்குங்க. அப்ப இதெல்லாம் வந்து மனிதர்களை மயக்குகிறது. ஆடை மனிதனுக்கு அவனை உயர்த்தி சொல்வது, அவனை அழகுபடுத்தி காட்டுவது ஆடை தானே. ஆமாங்க. ஆடை இல்லைன்னாலும் என்ன அர்த்தம்? அரை மனிதன். ஆமா, அரை மனிதன். அப்போ ஒருத்தனை வந்து இந்த உலகத்துக்கு அவனை வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறது என்னன்னா ஆடை. ஜிகு 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 ஜிகுன்னு சட்டை போட்டு வந்தான்னா அது என்ன அர்த்தம்? சுக்கிரன். இப்போ நாடக நடிகர்லாம் பாருங்க எவ்வளவு மேக்கப் போட்டிருப்பாங்க. திரைப்பட நடிகர்கள்லாம் மேக்கப் போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கெல்லாம் யார் காரணம்? சுக்கிரன். அப்போ போலித்தனமான ஒரு வார்த்தை வருது இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து நாடகத்தில் நடிக்கிறாருன்னா அது உண்மையா? உண்மை இல்லைங்க. அப்போ உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்கு சுக்கிரன் தானே காரணம். ஆமா. இப்போ எங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு மாதிரி நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களாம்? கண்டிப்பா. உங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீடும்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உண்மையான வீடு எது? சில்லமரத்துப்பட்டியா வருஷநாடா? இப்படித்தான் நடக்கும். அப்படி அப்ப ஒரு ஒரு இருக்கும் இடம் ஒன்று. அப்ப அது இருக்கு, அது 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 அதனுடைய பூர்வீகம் ஒன்றா இருந்தாலும் இன்னொரு இடத்துல போய் நடிக்குதா இல்லையா? ஆமாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க யாருன்னே தெரியாது. கல்யாணத்துக்கு பிறகு இவங்களை அத்தைங்குது, மாமங்குது, மச்சாங்கிறது, தம்பிங்குது, அண்ணங்குதா இல்லையா? ஆமாங்க. அதுக்கு முன்னாடி இல்லை இல்லை. ஆமா, அதுக்கு முன்னாடி அதே ஏரியால அதே தெருவுல இருந்தாலும் அந்த உறவுக்குள்ள வராது. அப்ப அப்ப இப்போ இது வந்து ஒரு நடிப்பு தானே. ஆமா, இது ஒரு நடிப்பு தான். அப்ப இது எப்ப வேணாலும் மாறலாம் இல்லையா? ஆமா. அப்ப உண்மைக்கு புறம்பாவும் நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பா நடக்கலாம். அப்ப சுக்கிரனுக்கு எப்படி விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. அப்ப சுண்டி இழுத்தால் சுக்கிரன் என்று சொல்கிறோம். இப்படி சொல்லலாமா? அப்ப சொல்லும் போது நமக்கு இது வருமா? அப்ப சுக்கிரனுங்கிறது ஒரு சாஃப்டா மென்மையான இருக்கக்கூடிய பிளானட்டா? பூ எப்படி இருக்கும்? மென்மையானதாக இருக்கும், சாஃப்டானதாக இருக்கும். இப்ப ஒரு மனிதன் வந்து சொகுசை விரும்புறான்னா அவனுக்கு அவன் எந்த கிரகத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கான்? வீட்டை விட்டு வெளியே வரும்போது சீப்பை பையில பச்சுக்கிட்டு சீப்பை எடுத்து அப்பப்ப சீவிட்டு வெளியே வர்றான்னா என்ன அர்த்தம்? முகத்தை அப்படி எப்படி பார்த்துட்டு டை அடிச்சு அப்படி வர்றான்னா என்ன அர்த்தம்? அர்த்தம். அப்ப முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா இந்த கழுத்துல ஒரு கர்ச்சீப் போட்டிருப்பா, பார்த்துருக்கீங்களா? அவன் முறை எப்படி இருப்பான்? மைனர் இருப்பாளா? கையில பூ சுத்தி வருவானா? அவன்லாம் எந்த கண்ட்ரோல்ல இருக்கான்? சுக்கிரனோட கண்ட்ரோல்ல இருக்கான். சரி, இப்ப ஒருத்தன் வந்து அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய செயல்பாடுகளை
எது தீர்மானிக்குது? கிரகமே. அவனுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அவனை தீர்மானிக்கிறது எது? சுக்கிரன். இது புரியுதா? புரியுதுங்க. மேக்கப் இல்லாத பொம்பளை இருக்கா? உலகத்திலே கிடையாது. அப்ப அந்த மேக்கப்புக்கு எந்த கிரகம்? சுக்கிரன். சுக்கிரன் தான் காரணம். இப்ப புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க. சரி, இப்போ 1ஆம் பாவத்தை சுக்கிரன் இயக்குகிறார். வந்துருவோமா? புரியுதுங்க. இப்போ 1ஆம் பாவத்தை சுக்கிரன் இயக்கிட்டா இந்த ஜாதகருடைய அந்த அந்த அவருடைய சிந்தனை, அவருடைய உருவம் ஒரு மென்மையான உருவமா இருக்குமா? அழகா மேக்கப் போட்டிருப்பானா? மேக்கப் கலையாம தானே இருப்பேன். 3 வேளையும் மேக்கப் போடுவாங்க. 3 வேளையும் மேக்கப் போட்டா முகத்தை கழுவாம வெளியே வருவானா? பவுடர், அதாவது பவுடர் போடாம வெளியே வரமாட்டானா இல்லையா? அப்போ 1ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் இருந்தா குளிக்கிறானா குளிக்கலையோ மேக்கப்போட வருவானா இல்லையா? ஆமாங்க. ரசிகரமான முகமா வரும். அப்போ முகம்னாலே 2ஆம் பாவம். நீ நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது 1ஆம் பாவம். 1ஆம் பாவம்ங்கிறது சிந்தனை, 1ஆம் பாவம்ங்கிறது அவனுடைய உருவம். இப்ப அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? சுக்கிரனா இருந்தா சொகுசா தானே சிந்திப்பான். ஆமா. எப்படி சிந்திப்பான்? சொகுசா ஆடம்பர வாழ்க்கையை பத்தி சிந்திப்பான். அழகானதை பத்தி சிந்திப்பான், கவர்ச்சியானதை பத்தி சிந்திப்பான் அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்தோன்னு ஒரு இடத்துல நீ துணியா வெட்டி போட்டு உட்கார்ந்து இருந்தா உட்காருவானா? அதை தூத்து விட்டுட்டு தொடச்சு விட்டுட்டு ஸ்கூல் முழுக்க தொடச்சு விட்டுட்டு தான் உட்காருவாங்க. அப்ப அந்த இடத்துல அவனுக்கு என்ன, எந்த கிரகத்தின் ஆதிக்கத்துல இருக்கான்? சுக்கிரனோட ஆதிக்கத்துல இருக்கு. அப்ப அவனுக்கு 1ஆம் பாவம், 1ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தால் அவனுடைய அந்த சிந்தனை, அவனுடைய உருவம் சுக்கிரனுடைய கண்ட்ரோல்ல போயிருது. அவனுடைய திரை ரசிப்பானா? நல்லா ரசிக்கக்கூடிய சிந்தனை இருக்குமா? இருக்குங்க. அழகுபடுத்தி கொள்வானா? ஆமா. புகழ்ச்சிக்கு மயங்குவானா? ஆமா, மயங்குவாரு. வசீகரமான உடம்பா இருக்குமா? இருக்கும். சரி, அழகான, அதாவது பொய்யை விரும்பக்கூடியவனா தானே இருப்பேன் எப்பயுமே. ஆமா. ஒரிஜினாலிட்டி இருக்காது இல்லையா? அந்த பகட்டுன்னு சொல்றது. பகட்டுக்காரனாக இருப்பான். இல்லாதவன் இருக்கிற மாதிரியே இல்லாதது. அப்ப இல்ல, உண்மைக்கு புறம்பான மனிதன் தானே அர்த்தம். யதார்த்தமா இருக்க மாட்டான் இல்லையா? இருக்க மாட்டேங்க, இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மேக்கப் போட்டு வெளியே வர்றவனுக்கு உள்ள போய் பார்க்கும்போது அவன் யாருன்னு தெரியாத மாதிரி தானே இருக்கான். அப்போ உண்மை முகம் அவனுக்கு ஒரு விதமாக இருக்கும். அப்போ அவனுடைய 1ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் பொறுப்பேற்றம்னா அழகை விரும்பக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய எந்த சிந்தனை எப்படி இருக்கும்? அழகை ரசிக்கக்கூடிய சிந்தனை இருக்குமா இருக்காதா? இருக்கும். சொகுசை விரும்பக்கூடிய சிந்தனையா இருக்குமா இருக்காதா? அவன் எப்படி ஆளு? சாஃப்டான ஆளா ஹார்டான ஆளா? அவன் சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா? சாஃப்ட்வேர் அப்படின்னா அர்த்தம். சரி, இப்போ 2ஆம் பாவத்துக்கு எடுத்துக்கணும். இவன் எதை விரும்பி சாப்பிடுவான்? இனிப்பான பொருளும் புளிப்பான பொருளும். அப்படியே இனிப்புலையும் தித்திக்கிற அழகான, அப்படியே அல்வான்னா நல்லா பிடிக்குமா? ஜாங்கிரின்னா பிடிக்குமா? பிடிக்கும். செயற்கை இனிப்புகளை சாப்பிடுவான். அதே மாதிரி புளிப்பு சுவையை நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு அர்த்தம். ஊறுகாயை விரும்பி சாப்பிடுவானா? சாப்பிடுவார் அப்படின்னு அர்த்தம். சரி, பேச்சு எப்படி பேசுவான்? இனிக்க பேசுவானா? சுண்டி இழுப்பானா பேச்சுல? அந்த பேச்சுல ஒரு நளினம் இருக்கும், ரசனை இருக்குமா? இருக்கும். அவன் பேச்சிலேயே நம்ம மயங்கிடுவோமா? கண்டிப்பா. அப்ப அவனுடைய பேச்சு அழகான பேச்சா இருக்கும். கண் எப்படி இருக்கும்? கவர்ச்சியான கண்ணா இருக்குமா? முகம் அழகான முகமா இருக்குமா?
கவர்ச்சியான முகமாக இருக்கும், மேக்கப்போட இருப்பானா? ஆமா. சரி, அவனுக்கு சுக்கிரன் வந்து 1ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவன் கண்ணேவம் மை போடாத பெண் இருக்க முடியாது. வசீகரமான பேச்சு, இனிமையான பேச்சு, வர்ணனையான பேச்சு, நல்ல உமிழ் நீர் நல்ல சுரக்கும். அவனுக்கு உமிழ் நீர் என்ன செய்யும்? சுரக்கும். அடுத்து 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால், நல்லா கவனிங்க, 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் 7ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவமாக வருவதனால் மனைவியை திட்டுவான். எப்படி எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? 7க்கு 8 வரதுனால மனைவியை திட்டுவார் அல்லது உதாசீனப்படுத்துவார். மனைவியை உதாசீனப்படுத்துவான். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவி மூலம் வருமானம் வருமா? கண்டிப்பா வரும். மனைவியின் மூலம் வருமானம் வரும். பெண்கள் மூலம் வருமானம் ஆதாயத்தை பார்ப்பான். அப்படின்னா பேச்சு அழகாக பேசி சம்பாரிச்சிருவானா இல்லையா? அப்படின்னா காரியத்தை சாதிச்சிருவான்னு அர்த்தம். அப்ப சுக்கிரன்னா பணம். எப்பயுமே பணம் வச்சிருப்பானா? வெளியே தெரிகிற மாதிரி வச்சிருப்பான்னு அர்த்தம். அந்த வெள்ளச்சட்டைக்கு வெளியில தெரியுற மாதிரி. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் பணத்தை வெளியில் தெரியுது. அவன் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு சொன்னாலே 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்குன்னு அர்த்தம். அண்ணே நான் பணம் நிறையா வச்சுருக்கேண்ணே, என்னண்ணே வாழை பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அப்போ 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருப்பது இனிக்க பேசுவான், கவர்ச்சியாக பேசுவான், சுவையாக உண்பான், இனிப்பை விரும்பி சாப்பிடுவான், ஊறுகாயை நல்லா சாப்பிடுவான், புளிப்பு சுவையை விரும்பி சாப்பிடுவான், மனைவியை திட்டுவான். மனைவியின் மூலம் பெண்கள் மூலம் பணம் வருமானம் அவனுக்கு கிடைக்குமா? சரி, வர்ணனையில் கெட்டிக்காரனா இருக்கான்ல, பேச்சுல வந்தோடனே கொடுக்குறானா இல்லையா? ஆனால் என்ன செஞ்சிருவான்? பேச்சிலே நம்மளை கூப்பாட்டிடுவான். சரி, 2ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்தால் மனைவிக்கு தான் வில்லங்க, மனைவிக்கு தான் வில்லங்கம்னா ரைட். இப்போ பாருங்க, 3ஆம் பாவத்துக்கு வந்துடுது. என்ன மாதிரி இருக்கான்? ஈஸ்வர் 3ஆம் பாவத்துக்கு பாடல் அதாவது காதுல கேட்கறத ரொம்ப விரும்புவான் இல்லையா? இசையில ரொம்ப நாட்டா இருக்கான். குரல் 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 அந்த அந்த ஒரு குரலை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் இவனுக்கு மனைவியா வந்தவ 3ஆம் பாவங்கிறது தனி குடித்தனா வந்த உடனே என்னங்க நம்ம இங்கே ஒரு சௌரியமாகவே இருக்க முடியலங்க, நம்ம ஒரு தனியாக போயிடுவோங்க, ஒரு வீடை பார்த்துருவோங்க அப்படின்னு சொல்லுவாள். மனைவி வந்து தனி கொடுத்து விரும்புவாள். மனைவி தனி கொடுத்தனை விரும்புவாள். சொகுசான பயணத்தை விரும்புவான். 3ஆம் பாவங்கிறது பயணம், சிறு தூர பயணம். அவன் போனாலும் ஏசி பஸ்ஸில் தானே போகணும்னு நினைப்பான். எல்லா ஆளு கூட்டமாக இருந்தால் போக மாட்டான். ஆனால் மாற்றத்தை விரும்பக்கூடிய மனைவியாக இருப்பாள். அடிக்கடி 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் அடிக்கடி மேக்கப் பண்ணக்கூடிய மனைவி, அடிக்கடி ட்ரெஸ் மாற்றக்கூடிய மனைவியாக தானே இருக்கும். மனசையும் மாற்றிக்கிறோம், எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம். 3ஆம் பாவத்தில் சுக்கிரனாக இருந்தால் இவனுடைய கையெழுத்து அழகாக இருக்கும், இவனுடைய கையெழுத்து கவர்ச்சியானதாக இருக்கும் அப்படின்னா புரியுதா? அப்போ 3ஆம் பாவம்ங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்களா? 3ஆம் பாவத்தில் சுக்குன்னு இருந்தா எந்த மாதிரி சீனை பார்ப்பேன்? இதில் செல்ஃபோனில் கவர்ச்சியான படங்களை. அவ்வளவுதான். ஒரு குழந்தைக்கு 3ஆம் பாவத்தில் சுக்குன்னு இருந்தால் நீங்கள் செல்ஃபோனை கொடுக்கக்கூடாது.
அவன் பார்க்குறதெல்லாம் எதை பார்ப்பான்? கவர்ச்சியைத்தான் பார்ப்பான், அழகைத்தான் நேசிப்பான் அப்படின்னா. இப்போ 3ஆம் பாவத்தில் சுக்கரன் இருப்பது கவர்ச்சியை விரும்புவதாக. கன்னத்துல குழி வர விழும்லைங்க 3ஆம் பாவத்துல சுக்கரன். கன்னத்தில் கன்னம்ங்கிறது எத்தனாம் பாவம்? 2 2 3. 3ஆம் பாவங்கிறது கழுத்து கீழே தோள்பட்ட கை. அப்ப கை வந்து அவனுக்கு சாஃப்டா இருக்குமா இல்லையா? ஆமா. ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கும், மிருதுவானதா இருக்கும், தோள்பட்டையெல்லாம் அப்படியே கவர்ச்சியானதா இருக்கும் அப்படின்னா அர்த்தம். அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப கழுத்துல கூட எதாவது போட்டுத்தானே இருக்கியா அப்படின்னு அர்த்தம். இப்ப புரியுதா? அப்ப 3ஆம் பாவங்கிறது மிக முக்கியமானது. இப்ப 4ஆம் பாவத்துக்கு வாங்க. இப்ப 4ஆம் பாவம்ங்கிறது என்னது? வாகனமா? என்ன மாதிரியான வாகனத்தை விரும்புவான்? நல்ல லக்ஸரியான வாகனத்தை. சொகுசான வாகனத்தை விரும்புவானா? சொகுசான வீடா இருக்கணும்னு நினைப்பானா? அடுக்குமாடி வீடா இருக்கணும், நல்ல கடன் வாங்கி வீடை கட்டி ஆகணும்ன்ற ஒரு அழகான கட்டடமா இருக்கணும்னு நினைப்பானா? கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கணும்னு நினைப்பானா? வீட்டை வந்து அழகுபடுத்துவானா? வாகனத்தை அழகுபடுத்துவானா? அவன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தை, சோபா, கண்ணாடி, கட்டில் இதெல்லாம் அதிகமாக வச்சிருப்பானா? குளிர்சாதன பெட்டி, கவர்ச்சியான இப்போ அழகான பொருட்கள். 4ஆம் பாவங்கிறது வீட்டில் உள்ள பொருள்கள், அழகான பொருட்கள் உள்ள இருக்கும். இப்போ 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால், நல்லா கவனிங்க, 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் ஒரு சின்ன குழந்தையா ஒரு பையன் இருந்தான்னா அவன் போய் பைக்கு காரை தொட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்துருக்கீங்களா? காரைன்னா விரும்புவான், சொகுசாக விரும்புவான். 4ஆம் பாவங்கிறது மார்பு, 4ஆம் பாவங்கிறது சுக்கிரன். அப்போ அவனுக்கு எப்பயுமே அப்படி நெஞ்சை தொட்டு பார்த்துக்கிடுவான். நெஞ்செல்லாம் பவுடரை போட்டு வருவானா இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன, அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கான்னு தானே அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். கவரிங் நகை யாரு? சுக்கிரன். அப்போ கவரிங் நகை மார்புல கவரிங் நகையை அதிகமாக அணிஞ்சு வர்றது யாரு? சுக்கிரன். பணம் இருக்குன்னு காட்டிக்கிறது யாரு? வசதி இருக்குன்னு காட்டிக்கிறது யாரு? 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறது. அப்படி வச்சுக்கலாமா? இப்ப 5ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்துடுது. 5ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்துட்டா, 5ஆம் பாவத்தை சுக்கிரன் இருக்குன்னா இவனுக்கு எப்படிப்பட்ட காதலி அமையும்? நல்ல காதலி, கவர்ச்சியானவ, அழகானவ. அந்த அழகான பொருள் மேல இவனுக்கு ஈர்ப்பு இருக்குமா? 5ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் இருந்தால் இவன் பெண்ணை பார்த்தாலே விரும்புவானா இல்லையா? 5ஆம் பாவங்கிறது கவர்ச்சி, சுக்கிரனும் கவர்ச்சி. அப்ப சொகுசான ஈர்ப்பு உள்ளவராக இருப்பான், ஈர்ப்பை விரும்பக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிறைய நடிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆடல், பாடல், சினிமானா ரொம்ப விரும்பி பார்ப்பானா இல்லையா? 24 மணி நேரம் டிவியில படம் பார்த்துக்கிட்டே திரியிறவங்களாம் 5ஆம் பாவத்தில் சுக்கிரனா இருக்குமா இல்லையா? வேலைக்கு போவானா? 5ஆம் பாவத்தில் சுக்கிரனா இருக்கிறவன் மனைவி கூடயே உட்காந்துருப்பான் அப்படின்னு அர்த்தம். சொகுசா வாழணும்னு விரும்பியான். 5ஆம் பாவத்து சுக்கிரன் இருந்தா யாருக்கு செலவழிப்பான்? மனைவிக்கு அதிகமாக செலவழிப்பான். மனைவிக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவானா இல்லையா? பெண்களுக்கு செலவழிப்பான், சுப செலவுகளை அதிகமாக செலவழிப்பான் அப்படின்னு இருப்பான். இப்ப 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண் குழந்தை அதிகமா பிறக்குமா? பெண் குழந்தை அதிகமா பிறக்கும். நகை மேல, நட்டு மேல அதிகமா பாசம் இருக்குமா? ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 5ஆம் பாவத்தில் இருந்தா இப்ப தையல் மேல அதிகமான நாட்டம்லாம் 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தா இருக்கும். துணியெல்லாம் தச்சு போட்ட கச்சிதமா போடணும்னு நினைப்பாங்க.
அவங்க அழகா தச்சு போடணும்னு நினைப்பாங்க. அழகாக தச்சு போடணும்னு நினைப்பாங்க. இவங்களை வந்து திருப்தியா நம்ம தச்சு தர முடியாது. இப்ப அதே தொழிலா பாக்குறவங்களுக்கு எந்த பாவங்க? எந்த தையல் தொழிலை பார்த்தா இப்போ ஆறாம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்துட்டா தையல் தொழிலை அழகான அழகு கலையில வேலை பார்ப்பான்ல. 10ஆம் பாவத்துக்கு வந்தாலும் பார்ப்பாங்க. 10ஆம் பாவத்துக்கு வந்து அவனே தொழில் செய்வான், அவனே தொழில் வச்சுக்குவான் இல்லையா. சரி. இவன் போய் வேலை பார்த்தா 6ஆம் பாவம், இவனே ஒரு தொழிலை வச்சுக்கிட்டான்னா 10ஆம் பாவம். அப்படி 10ல சுக்கிரன் இருக்கு. 10ல சுக்கிரன் இருக்கனால தனியா கடை வச்சுக்கிறோம் இல்லையா. ஆமாங்க, ஆமா. அப்படின்னா இப்படிதான் நம்ம பார்க்கணும். சரி, இப்ப சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் இருந்தா, 6ஆம் பாவங்கிறது வந்து நோய். எதுல நோய் வரும்? சுகர் வந்துருமா? சுகர் கண்டிப்பாக வந்துடும். சுரபிகள்ல பிரச்சனை வந்துருமா? இதெல்லாம் பிரச்சனை வந்துடும். அப்படின்னா மண்ணீரல்லையும் பிரச்சனை வந்துடும். சுக்கிரன்னா மண்ணீரல் பிரச்சனை வந்துடும். அப்படின்னா சரி, 6ஆம் பாவங்கிறது வம்பு வழக்கு பிரிவினை. மனைவியோட பிரிவு வருமா, சண்டை வருமா, வழக்கு வருமா? அப்படின்னு 6ஆம் பாவங்கிறது, 6ஆம் பாவம்னு என்ன சொல்றோம்? வெற்றி. இரு பேர் சேர்ந்து செயல்ல வெற்றி. அதாவது ஒரு ஜெயிச்சு வெற்றி பெறன்னா 6ஆம் பாவம்னு அர்த்தம். அப்ப சுக்கிரனா இருந்தா காதல்ல வெற்றி பெறுவா என்ன செய்வான்? பெண்கள்கிட்ட போட்டி போட்டானே ஜெயிச்சிருவான்னு அர்த்தம். அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது தானே? எதுக்கு நல்லது இல்லை? நோய்க்கு நல்லது இல்லை. இப்போ வேலை பார்க்குறான்னா பெண்கள் கூட வேலை பார்ப்பானா? பெண்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் தான் வேலை வைப்பான். அப்படின்னு தான் இருக்கும். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தாலே பெண்கள் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே தான் அவனும் வேலை பார்ப்பான். அப்படின்னா வேலையை எப்படி பார்ப்பான்? ரசனையாக பார்ப்பானா? அழகா பார்ப்பானா? கவர்ச்சியா பார்ப்பானா? அப்ப வேலையில வந்து நுட்பமா தானே இருக்கான், கெட்டிக்காரனாக இருப்பான் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நல்ல விஷயங்களை பத்தி பார்க்குறோம். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால்